ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ உருண்டை காரக்குழம்பு. பார்க்கலாமா எப்படி செய்யறதுன்னு? நான் வாழைப்பூ வந்து இதுமாரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து பாருங்கள், க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அரைக்கிற ஸ்டேஜுக்கு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இந்த கடலைப்பருப்பையும் வாழைப்பூயும் கூட சேர்த்து நம்ம ஒரு மிக்சியில் வந்து ஒரு சுற்றிக்கணும். நல்லா மாவு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் போட்டு இது வாழைப்பூ போட்டு ஒரு நம்ம சுற்றிக்கிட்டோம்னா மாவுக்கு ஈவனாக அதுவும் நல்லா மெசிஞ்சு இதுவாகிடும். நம்மளுக்கு அப்போ தான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். காய்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கணும் மாவை நல்லா. கொஞ்சம் அந்த பூவும் போட்டு இந்த மாதிரி நம்ம ஒன்றும் இதுவாக அரைச்சிக்கிட்டோம்னா வடை நம்மளுக்கு சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். காய்ஸ் பாருங்கள், இதுலேயே நான் 2 இதுவாக பிரித்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம குழம்புக்கு செய்ய போகிறது, உருண்டை போட்டு குழம்பு வைக்கிறது. இது வந்து நம்ம வடை செய்ய போகிறோம், வாழைப்பூ வடை. இது குழம்பு போகிற மாவுக்கு வந்து நம்ம எதுவுமே சேர்க்க வேணாம். ஆல்ரெடி நம்ம வந்து கடல மாவும் கடலைப்பருப்பு ஊற வச்சு பூவும் போட்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அவ்வளோதான் குழம்புக்கு நம்ம சேர்க்க வேண்டியது. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம இது வடைக்கு வந்து நான் வந்து வெங்காயம் 2 வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு நசுக்கி வச்சுருக்கேங்க பாருங்கள் தோலோடு. இதெல்லாம் நம்ம வந்து வடைக்கு சேர்த்துப்போம். கொஞ்சம் நம்ம வந்து சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம வாசனையாக இருக்கும் நல்லா வடை. இதெல்லாம் சேர்த்துட்டு நான் உங்களுக்கு சுடும்போது கட்டுறேன். இப்போ நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் காய்ஸ். இங்கே பாருங்கள், வெங்காயம் 1, தக்காளி 2, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இதை வச்சு நம்ம இவங்க வெறும் காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க. அது வெந்தயம்லாம் போட்டு வைப்பாங்க. அந்த காரக்குழம்பு வச்சுட்டு தான் நம்ம வந்து இந்த மாவை வந்து உருண்டை பண்ணி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து குழம்புல போடணும். அவ்வளோதாங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிக்கிறோம். பாருங்கள், வெங்காயம் 1, தக்காளி 2, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இதெல்லாம் நம்ம போட்டு வெறும் காரக்குழம்பு மாதிரி வெந்தயம் போட்டு வைப்பாங்க, வெந்தய குழம்புன்னு நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாவை வந்து உருண்டை பண்ணி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டு அந்த உருண்டையை வந்து குழம்புல போடணும். அவ்வளோதான் உருண்டை குழம்பு நான் செய்கிறேன். நீங்கள் பாருங்கள், எண்ணெய் நல்லா காமிச்சிச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழைய வேகணும். புளியும் காரமும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வேகணும் காய்ஸ் பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம வீட்லேயே ரெடி பண்ண மிளகாத்தூள் 3 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம புளி ஊற வச்சுருக்கோம். ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கோம். அதை நம்ம இப்போ நல்லா இது பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது சேர்த்துக்கலாம். வந்து காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கணும்.
கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம உருண்டை போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் குழம்பு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். காரமும் உப்பும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள் காய்ஸ், இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த பதத்துக்கு வச்சுருக்கோம் தண்ணி. இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம வந்து உருண்டையை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் காய்ஸ், குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாருங்கள் பொரித்து வச்சுருக்கேன் பாருங்கள் வாழைப்பூ போண்டா. இதை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சூடாக பொரித்து உடனே குழம்புல சேர்த்துடணும். இந்த சூடு போண்டாவும் சூடாக இருக்கணும், குழம்பும் சூடாக இருக்கணும். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா அந்த குழம்புல ஊறிடும். அவ்வளோதான் கைஸ், போதும். நான் இதில் வந்து ஒரு 8 போண்டா சேர்த்துருக்கேன். போதும். இந்த குழம்புக்கு இதுதான். நம்ம அதிகமாக வேணும்னா அதிகமாக குழம்பு வச்சுக்கணும். அவ்வளோதான் கைஸ், இது கொஞ்சம் அப்படியே சூப்லேயே இருக்கட்டும். இந்த போண்டாலாம் நல்லா இந்த குழம்புல வந்து நல்லா ஊறும். இது சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கைஸ் பாருங்கள், உருண்டை நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உருண்டை குழம்பு தயார். அடுத்து நம்ம வந்து வடைக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ நம்ம நான் வடை செஞ்சு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் காய்ஸ், வடையும் ரெடி ஆகிடுச்சு. வாழைப்பூ வடை. அதே மாதிரி பாருங்கள் உருண்டை குழம்பு, வாழைப்பூ உருண்டை குழம்பு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் இந்த வடையை வந்து பிரித்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.